இந்த குழந்தைய வளர்த்து நல்லபடியா ஆளாக்கணும்னா அவன் இருக்காண்டி பாத்துப்பான். சிரிக்கிறதுனா போறோம். 24 மணி நேரமும் சுதி புட்டியும் அபசுதியுமா இருக்காத. கத்தின்னு இருக்கேன், லட்சுமியே பண்ணாம பாடிட்டு இருந்தா எப்படி? இப்ப சாதகம் பண்ணி என்னதான் சாதிக்க போற? மேடையா போய் கச்சேரியா பண்ண போற? அந்த குடுப்பன் எனக்கு இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கேன்? வாய்க்கு வாய் பதில் பேசு. நிம்மதியா ஒரு 10 நிமிஷம் சாதகம் பண்ண முடியாது என்னால. இதே இந்த அக்ரஹாரத்தை கட்டி நடாம பட்டணத்துல இருந்திருந்தேன், இத்தனை நேரம் கச்சேரி மேல கச்சேரியா வெளுத்து வாங்கியிருப்பேன். ஆனா இப்ப எங்க பிராணம் தான் வாங்குற? சாதகம் பண்ற பேர் வழின்னு நான் ஸ்ருதி பொட்டி எடுத்து வச்சிருந்தாலே வாயை மூடுன்னா என்ன அர்த்தம்? இத்தனைக்கும் என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எங்க அப்பாட்ட என்ன சொன்னேன்? உங்க பொண்ணுக்கு குரல் வளம் நன்னா இருக்கு, அவ பாட ஆரம்பிச்சா இன்னி பூரா கேட்டுட்டே இருக்கலாம், மெச்சி நிலம் இல்லையா? ஏதோ ஒரு மரியாதைக்காக சொன்னேன், அதுக்காக இப்படியா பழி வாங்கணும்? போருமா, நிறுத்து. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வர வர நீ அவளை ரொம்ப தான் கரிச்சு கொட்டின்னு இருக்க. அவ மேல கரிசனை இருக்கு, அதனால தான் கரிச்சு கொட்டுறேன். கரிச்சு கொட்டுறவாளுக்கு கரிசனை எப்படி இருக்கும்? கரிசனம் தாண்டி அதட்டுறது ஒரு அக்கறையில, கத்துறது ஒரு கரிசனத்துல. வெளியில ஒண்ணு கத்துறனே தவிர உள்ளுக்குள்ள உன்னை நினைச்சு நான் வேதனைப்பட்டு இருக்கேன். சங்கீதத்திலே லயிச்சுட்டு இருந்தா போராது, சந்ததியை பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஊர்ல எல்லாத்துக்கும் போயிட்டு வரும், அவாத்துல தொட்டில் இவாத்துல ஆண்டினரு அப்படி இப்படின்னு. ஆனா அந்த மாதிரி விசேஷங்களா நம்பாத்துல நான் பார்க்க போறேன் என்னன்னு தெரியல. அன்னைக்கு தர்மோட குழந்தைய எடுத்து இவ கொஞ்சின போது இவ வாய்தான் சிரிச்சது, கண்ணு கொளமாயிடுத்து. உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல போய் உட்காந்து விடுவ, உத்தியோகம் பாக்குறேன் பேர் வழின்னு. ஊராரோட ஏச்சையும் பேச்சையும் நாங்க தானே கேட்டுக்க வேண்டியிருக்கு. இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. என்னோட வருத்தத்தை நானும் வெளிப்படுத்தி அவளை இன்னும் பலகீனப்படுத்த வேண்டாமேன்னு தான் இப்படி போலியா கத்திண்டும் அதட்டிண்டும் கிடக்க. இதெல்லாம் கரிசனத்துல வந்து விழுற வார்த்தைகள் தான்மா. ஊராரத்து குழந்தையெல்லாம் எடுத்து கொஞ்சறேன். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது பேத்தியோ பேரனோ எடுத்து கொஞ்சணும்னு எனக்கு ஆசையா இருக்குடா. ஆச்சு, உங்களுக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஓடி போயிடுத்தேன். அம்மா, உன் வேதனை எனக்கு புரியுது. எங்களுக்கு மட்டும் குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஆசை இல்லையா? ஆனா பிராப்தம்னு ஒன்று இருக்கு, தெய்வ சங்கல்பம்னு ஒன்று இருக்க. அந்த மாதிரி தான் நானும். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு வேண்டிப்போம். என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா, இத்தனை வருஷம் உங்க கூட இருந்து கூட உங்க நல்ல மனசை நான் சரியா புரிஞ்சுக்கல. இப்பவும் நான் இந்த பேச்சை எடுத்திருக்க மாட்டேன். அன்னைக்கு தர்ம குழந்தைய பார்த்ததுலேருந்து எனக்கு வேற எதுவும் ஓடல. கவலைப்படாதீங்கம்மா, உங்க நல்ல மனசுக்கு அடுத்த வருஷம் உங்க மடியில நான் பார்த்த குழந்தை துள்ளின்னு இருக்கோம். கண்ணை தொடச்சுக்கோங்க. பாப்போம் உங்களுக்கு என்னைக்குதான் இப்படி மோட்சம் வருதுன்னு.